நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பண்டிதர் ராமகிருஷ்ணா, எங்க இருக்கீங்க? வந்து என்ன காப்பாத்துங்க அம்மா. அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வந்துட்டீங்களா? இத பாருங்க, இந்த 4 பேரை கீழே விழ வச்சுட்டு அமைதியா வாங்க. மன்னிச்சிடுங்க ஜெகம்பனா, தூதுவர் கையில ஆயுதம் இருக்கிறது விதிகளுக்கு எதிரானது. இது எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த கத்தியை இவரு காட்டு விலங்குகள் கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கு வச்சிருந்தாரு. உங்களை தாக்கிறதுக்காக எல்லாம் வச்சு இல்ல. விஜயநகரத்தின் ராஜகுருன்னு சொல்லிக்கிறாரு, ஆனா செயல்களை பார்த்தா அப்படி தெரியல. இவர் வந்து விஜயநகரத்துல இருக்கிற சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிற வேலையை பண்றவர். இவர் அவங்களுடைய குரு. அதனாலதான் அமைதியா இருங்க. முகலாய ராஜ்யத்துக்குள்ள நான் உங்களை வரவேற்கிறேன் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. ஷஹன்ஷா, ஆனா அவர் பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் நீங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? எந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒரு உயிரை காப்பாத்தினாரோ அந்த புத்திசாலித்தனம் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு மட்டும்தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய புகழை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரமாதமா சொன்னீங்க ஷகன்ஷா அவர்களே. இவர் தான் விஜயநகரத்தின் அழகு. என்னுடைய நெருங்கிய நண்பர் பண்டிதர் ராமகிருஷ்ணர். உங்களை வரவேற்கிறேன். நீ இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்ட. நான் கடைசியா உன்னை பார்த்தப்போ நீ. ஆனா நீங்க இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க, கொஞ்சம் கூட மாறவே இல்ல. உங்களையும் வரவேற்கிறேன். ஜெகம்பனா, நான் தான் விஜயநகரத்தின் மகா ஞானி, மகா வித்வான், மிகவும் திறமையான, புத்திசாலி மற்றும் திறமைசாலியான பண்டிதர் தத்தாச்சாரியார். நீங்க யாருன்னு ஏற்கனவே அறிமுகப்படுத்தியாச்சு. பேசி பேசி நேரத்தை வீணாக்காதீங்க, தூக்குங்க. நீங்க என்ன பேசுறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? என்னால எப்படி மகாராஜா அக்பரை போய் தூக்க முடியும்? மகாராஜா அக்பரை இல்ல, உங்க வேட்டியை தூக்குங்க. இப்ப நீங்க இங்க வந்ததுக்கான காரணத்தை சொல்லுங்க. அது ஜெகம்பனா. நீங்க அமைதியா இருங்க, நான் இருக்கேன்ல, நான் சொல்றேன். எங்க பாருங்க ஜெகம்பனா, நான் இப்ப உங்களுக்கு புரியற மாதிரி தெளிவா சொல்றேன். நீங்க அணையில் இருக்கிற தண்ணிய உடனே திறந்து விட்டாகணும், அவ்வளவுதான். குருவே, நீங்க அமைதியா இருங்க, நான் பேசுறேன். அமைதியா இருங்க. இந்த விஷயத்தை பத்தி பேசலாம். உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு? நான் இதுல ஞானி. நான் எப்படி பேசுறேன்னு இப்ப பாருங்க, என்ன பார்த்து நல்லா கத்துக்குங்க. ஜெகம்பனா, தண்ணி பிரச்சனையால எங்க விஜயநகரம் உங்களுக்கு தலை வணங்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய அந்த எண்ணம் மிகவும் தவறானது. விஜயநகரம் எப்பவும் யார் முன்னாடியும் தலை வணங்காது. அப்படியா? குருவே, நான் சொல்றது கேளுங்க. இல்ல அப்புறம் ஜெகம்பனா, விஜயநகரத்தின் மக்களான நாங்க எப்பவும் யாருக்கும் தலை வணங்க மாட்டோம். யாரை பார்த்தும் நாங்க பயப்படவும் மாட்டோம். தலை வணங்காதவங்கள தலை வணங்க வைக்க எனக்கு நல்லாவே தெரியும். இதுதான் விஷயம்னா அணையின் தண்ணியை திறந்து விட சொல்லி கேட்டு எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஜெகம்பனா, மன்னிச்சிடுங்க. ஆனா நீங்க அனுமதி தந்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நாங்க 2 பேரும் விஜயநகரத்தின் தரப்புல இருந்து உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக வந்தோம். நன்றியா? எதுக்கு நன்றி? ஆமா ஜெகம்பனா, நாங்க மொத்த விஜயநகரத்தின் தரப்புல இருந்தும் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கோம். ஏன்னா நல்ல வேளை நீங்க தெற்கு நோக்கி வந்துகிட்டு இருக்கிற ஆறுகளுடைய தண்ணியை அணை போட்டு தடுத்துட்டீங்க.
அட, உங்களாலதான் விஜயநகரத்தின் அனைத்து பிரஜைகளும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் தெற்கு நோக்கி வர ஆறுகளோட தண்ணியை நிறுத்தாம இருந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப உங்களால தெரிஞ்சிருச்சு. பாருங்க, என்ன விஷயம்னா நீங்க ஆறுகள்ல அணைய கட்டிட்டீங்க. அதனால தண்ணியின் வருகை நின்னுடுச்சு. மற்றும் வாழ்க்கையில முதல் முறையா இது வரைக்கும் வறண்டு போகாத விஜயநகரத்து ஆறுகள் இப்ப வறண்டு போயிருக்கு. சரியா? அப்பதான் ஜெகம்பனா எங்களுக்கு தெரிய வந்தது, அந்த வறண்டு போன ஆறுகளுக்கு கீழே மிகப்பெரிய வைர சுரங்கம் இருக்கு. வைர சுரங்கமா? அட பண்டிதர் ராமகிருஷ்ணா, இதெல்லாம் எப்ப நடந்தது? எனக்கு ஏன் இதெல்லாம் தெரியல? ஏன்னா நீங்க தான் விஜயநகரத்துல இருந்து முன்னாடியே கிளம்பி வந்துட்டீங்கல்ல. இப்ப அமைதியா இருங்க. ஆமா ஜெகம்பனா, அங்க இருந்து தோண்ட தோண்ட வைரமா கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அதை கணக்கிடுறது கூட கடினமாயிட்டு இருக்கு. மக்கள் யாருமே எதிர்பாராத அளவுக்கு விஜயநகரத்துல வைர மழை பொழிஞ்சுகிட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியமாகும்? இது சாத்தியம்தான் ஜெகம்பனா. அந்த வைர சுரங்கங்களால விஜயநகரம் இன்னும் சக்தி வாய்ந்த, இன்னும் வளர்ச்சி அடைந்த ராஜ்யமா மாறப்போகுது. இதெல்லாம் உங்களால தான் நடந்தது. நான் உங்களுக்கு கூட அன்பளிப்பா மூட்டை நிறைய வெட்டப்படாத வைரத்தை கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். ஓஹோ, மகாராணி அறைக்குள்ள அவங்களுடைய அனுமதி இல்லாம உள்ள வரக்கூடாதுன்றது கூட உங்களுக்கு தெரியாதா? மன்னிச்சிடுங்க மகாராணி, ஆனா ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா நீங்க அலங்காரத்துல மூழ்கி இருக்கீங்க. அங்க மகாராஜா அக்பரின் படை விஜயநகரத்து மேல தாக்குதல் தொடுக்க அவங்களோட ஆயுதங்களை அலங்கரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன சொல்லணும்னாலும் நேரடியா சொல்லுங்க. மகாராணி, விதுர் நீத்தியில் எழுதப்பட்டிருக்கிறது, மேத்தேயோப் காராய நரஸ் பிரவேத் த்ரரேயர் தேன் வைரம் சமாசஜ் தூரஸ்த மீதி நாஸ்ரீத. இதுக்கு அர்த்தம்? இதுக்கான அர்த்தம், எதிரி நம்ம ராஜ்யத்துல இருந்து எவ்வளவு தூரம் இருந்தாலும் ஒரு அரசர் எப்பவும் கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன தவறு நடந்தா கூட அந்த ராஜ்யத்துக்கும் ராஜாக்கும் பெரிய ஆபத்து கூட ஏற்படலாம். மகாராணி, முகலாயர் சாம்ராஜ்யம் நம்மள தாக்குறதுக்கான வாய்ப்பை நம்ம தரக்கூடாது. சொல்ல போனா அவங்களுக்கு முன்னாடியே நம்ம தாக்குதலை தொடங்கி ஆகணும். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர மகாராஜா அக்பரை சந்திக்க போயிருக்காரு. மகாராணி, அவர் யாரோட அரசவைக்கு போயிருக்காரோ அவர் ஒரு சாதாரண அரசர் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மறந்துடாதீங்க, அவரோட அரசவையில பீர்பால் மாதிரியான சாமர்த்தியத்துல திகழ்ந்த நவரத்னங்கள் இருக்காங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரால அவங்க கிட்ட தாக்கு பிடிக்க முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணரை குறைவா எடை போடுறதா உங்களுக்கு தோணலையா? நீங்க தான் அதிகமா எடை போடுறீங்க. மந்திரியார் அவர்களே, மகாராணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை மகாராஜா அக்பர் கிருஷ்ணா நதி தண்ணீரை திறந்து விடலன்னா அதோட விளைவு ரொம்ப பயங்கரமானதா இருக்கும். நம்ம ராஜ்யம் முழுவதும் பஞ்சம் ஏற்படும். தண்ணி இல்லாத மொத்த விஜயநகரமும் வறண்டு போயிடும். இறுதியா மக்களே இல்லாத போது யார ஆட்சி செய்வீங்க? மகாராணி, பண்டிதர் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. எனக்கு அனுமதி கொடுங்க. அந்த முகலாயர்களை நான் போய் எதிர்க்கிறேன். சரியான பதிலடியை கொடுத்து அவங்களுக்கான பாடத்தை நான் கற்பிக்கிறேன். அப்புறம் அவங்க என்ன? அதுக்கப்புறம் எந்த ராஜ்யத்துக்கும் விஜயநகரத்து பக்கம் திரும்பி பார்க்க கூட தைரியம் வராது. சரி, நாளைக்குள்ள பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட இருந்து எந்த செய்தியும் வரலனா நீங்க முகலாய ராஜ்யம் மேல போர் தொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. விஜயநகர சாம்ராஜ்யமும் அழிஞ்சு போகாது, என்னோட ஆட்சியும் முடிவுக்கு வராது.
உத்தரவு மகாராணி. மகாராணி, உங்களால இதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. விஜயநகரம் முகலாயர்களை தாக்க போறாங்கன்றத நானே அவங்க கிட்ட போய் சொல்ல போறேன். அவங்க விசுவாசத்துக்கு பாத்திரமானவனா நான் ஆக போறேன். அதுக்கப்புறம் இந்த விஜயநகரத்தின் ராஜ்யம் அவங்களுடைய புது அரசருக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகுது. அதாவது எனக்கு. மகாராஜா பிரளயங்கர் வாழ்க. பீர்பால் அவர்களே, நீங்க சொல்லுங்க, நதிகள்ல இந்த மாதிரி வைர சுரங்கங்கள் கிடைக்கிறது சாத்தியமானதா? கண்டிப்பா இது பண்டிதர் ராமகிருஷ்ணரோட ஏதோ ஒரு யுக்தி தான். ஆமா ஷெகன்ஷா, கண்டிப்பா சாத்தியம்தான். சொல்ல போன ஷெகன்ஷா, நமக்கு நன்றி சொல்றதுக்காக பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க வந்திருக்காரு. ஆனா இப்ப நம்ம தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஷெஹன்ஷா, உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய தந்தை மறைந்து போன ஹுசூர் ஹுமாயூன் அவர்களுக்கு வெறும் வைர கற்களை வச்சு அவருக்கு ஒரு சிலையை செய்யணும் நீங்க முடிவு பண்ணிருந்தீங்க இல்லையா? அதுக்காக இப்ப நம்ம வைரத்தை தேட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல. சரியா சொன்னீங்க பீர்பால். நம்ம ராஜ்யத்துல இருக்கிற நகை ஆச்சாரியர்களை நம்ம விஜயநகரத்துக்கு அனுப்பி வைப்போம். அவங்க அந்த நதியில இருந்து ஒவ்வொரு வைரமா தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து உங்க கனவை நிறைவேற்றிடுவாங்க. மற்றும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அந்த வைரங்களுக்கான விலை ஷெஹன்ஷா அக்பரோட கருவூலத்துல இருந்து உங்களுக்கு வழங்கப்படும். ஷெஹன்ஷா, நான் சொல்றது சரிதானே? ஜஹாம்பனா, ஜகம்பனா மன்னிச்சிருங்க. ஆனா எனக்கு என்னவோ உங்க ராஜ்யத்துல ஒரு சிறந்த சிற்பி இருப்பாருன்னு தோணல. இல்லன்னு தான் நினைக்கிறேன். இல்லன்னா வெறும் வைரத்தை வச்சு யாராவது ஒரு சிலைய பண்ணலாம்னு நினைப்பாங்களா என்ன? குருவே, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆனா நீங்க அமைதியா இருங்க. நான் அரசர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியலையா? ஜெகம்பரா, தயவு செஞ்சு அந்த சிலை சிற்பிகள் கிட்ட நீங்க என்ன அறிமுகப்படுத்தி வைங்க. சிலையை எப்படி வடிக்கணும்னு நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். இல்ல இல்ல இல்ல, அது வந்து சிலைனா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத. நீங்க சொல்றதுல ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுதே ராஜகுரு ஐயா. எது திட்டமா? என்ன திட்டம்? நீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒருவேளை உங்களுடைய நதியில வைர சுரங்கம் ஒண்ணு கிடைச்சிருக்கிறதா நீங்க சொல்றது வெறும் ஒரு கதை மட்டும்தானா ராஜகுருவே? இல்ல அந்த வைரத்தை நீங்க எங்களுக்கு விற்க விரும்பலையா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இங்க பாருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இவங்களுக்கு என் மேல நம்பிக்கையே வரமாட்டேங்குது. இல்ல என் மேல இல்ல, உங்க மேல. ஒருவேளை ஜெகம்பனா கோவப்பட்டு உங்களுக்கு மரண தண்டனை வழங்கிட்டாருன்னா அப்புறம் என்ன பண்றது? அதுக்கப்புறம் உங்களோட சேர்ந்து நானும் மாட்டிப்பேன். இல்ல இல்ல, நான் திரும்ப விஜயநகரத்துக்கு போகணும். அங்க போய் அங்க இருக்கிற வைரத்தை நான் திரும்ப வாங்கணும். நான் இங்க சாக விரும்பல. அதெல்லாம் நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் குருவே. கேள்விப்பட்டிருக்கீங்களே, தவளை தான் வாயாளியை கெடுன்னு. அட, நான் தவளையாக விரும்பல பண்டிதர் ராமகிருஷ்ணரே. என்னாச்சு? உங்க ரெண்டு பேரோட முகத்திலயும் எதுக்காக இவ்வளவு பதட்டம் இருக்கு? பதட்டம் இருக்கா? அடே இல்ல இல்ல பீர்பால், நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். ஓ சரி சரி. அது என்னன்னா, அது ரெண்டு விதமான வைரங்கள் இருக்கு. ஒன்னு சின்னது, இன்னொன்னு பெருசு. அதனால நான் ராஜகுரு கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஜஹாம்பனாவோட மாண்புமிகு தந்தையுடைய சிலையை உருவாக்குறதுக்கு சிறந்த வைரங்களை தான் நாங்க வழங்கணும். அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான காரியத்துக்கு வைரங்களை விற்கலாம் கூடாது ஜெகாம்பனா. உங்களுக்கு எவ்வளவு வைரங்கள் வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு விஜயநகரத்தின் தரப்புல இருந்து அன்பளிப்பா வழங்கப்படும். ஆமா, அது மூலமா உங்களுடைய ராஜ்யத்துக்கும் விஜயநகரத்துக்கும் இருக்கிற ஒரு உறவு இன்னும் இனிமையானதாவும் உறுதியானதாவும் ஆயிடும். ரொம்ப ரொம்ப நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வைரத்தை தந்துருவீங்க, ஆனா அதுக்கு பதிலா நாங்க அணையில இருக்கிற தண்ணிய திறந்து விட்டுருவோம் நீங்க நினைச்சீங்கன்னா மன்னிச்சிருங்க, அப்படி நடக்க மட்டும் வாய்ப்பே இல்ல. அதனால வைரத்துக்கான விலைய வாங்கிக்கிறது தான் சரியா இருக்கும். பீர்பால் பீர்பால் பீர்பால், எங்க கிட்ட வைரத்தின் கடல் இருக்கு, கடல். எங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. பாருங்க,
நீங்க எங்க பக்கத்துல இருக்கிற ராஜ்யங்களுக்கு எல்லாம் அவங்க யாருமே எங்களுக்கு தண்ணி தந்து உதவக்கூடாதுன்னு செய்தி அனுப்பியிருக்கீங்க. ஆனா எங்களுக்கு யார்கிட்ட இருந்தும் எந்த ஒரு உதவியும் தேவையில்லை. நாங்க தூர தேசங்கள்ல இருந்து தண்ணியை கொண்டு வர சொல்லியிருக்கோம். வைரத்துக்கு பதிலா பல விசாலமான தண்ணீர் கப்பல்கள் கடல் வழியா விஜயநகரத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்குங்க. இது மூலமா மழைக்காலம் வர வரைக்கும் எங்களுக்கு போதுமான அளவு தண்ணியை நாங்க வாங்கிப்போம். இது எப்ப நடந்தது, எப்படி நடந்தது, எனக்கு ஏன் இதை பத்தி எல்லாம் தெரியல. ஏன்னா நீங்க தான் அதுக்கு முன்னாடியே இங்க கிளம்பி வந்துட்டீங்களே குருவே. நான் அவ்வளவு சீக்கிரமா விஜயநகரத்துல இருந்து புறப்பட்டு வந்திருக்க கூடாது. சரி, இப்போ எனக்கு புறப்புறத்துக்கான அனுமதியை வழங்குங்க. அப்புறம் வேணும்னா உங்க ஆச்சாரியர்களை யாரையாவது எங்க கூட அனுப்புங்க. உங்களுக்கு எவ்வளவு வைரங்கள் வேணுமோ அவங்க அங்க வந்து எடுத்துக்கிட்டோம். சரி. அம்மா, இது என்னதுமா? நீங்க வரும்போது சாணி மிதிச்சிட்டு வந்திருக்கீங்க. இங்க தண்ணி பற்றாக்குறை இருக்குன்னு தெரியும்ல, இப்ப எப்படி கால் கழுவுவீங்க? நானா போய் ஒண்ணு காலை மாட்டு சாணியில வைக்கல, அப்ப சாணி தானா வந்து உங்க கால்ல ஒட்டிக்கிச்சா? ஐயோ, என் கால்கள் தெரியாம சாணிய மிதிச்சிருச்சு. இப்போ வாக்குவாதம் பண்றத நிறுத்திட்டு போய் கால் கழுவ தண்ணி கொண்டு வா. இந்தாங்க. அம்மா, தண்ணி பற்றாக்குறையா இருக்கு, கொஞ்சம் கம்மியா பயன்படுத்துங்க. சரி சரி. இது என்னதுமா? நீங்க மொத்த தண்ணியிலயும் சாணத்தை கலந்துட்டீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க மொத்த தண்ணியிலயும் சாணிய கழுவிட்டீங்கம்மா. இப்ப வீட்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல, என்ன பண்றது? அட, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அப்படியே கால்ல மாட்டு சாணியோட சுத்தி வரலான்னு சொல்றியா? தண்ணிய எந்த காரியத்துக்கு பயன்படுத்தணுமோ பயன்படுத்தியாச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு யார் இங்க குளிக்க போறது? அதனால வீட்ல தண்ணி தீந்துருச்சுனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. போலாமா? வணக்கம். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப என்ன? ரொம்ப தூரத்துல இருந்து நீங்க இங்க வந்திருக்கீங்க. திரும்பி போக ஏன் அவசரப்படுறீங்க? உங்களை உபசரிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு வழங்குங்க. நீங்க இங்க வந்த சந்தோஷத்திலே நான் இன்னைக்கு ராத்திரியே ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அங்க எங்களுடைய விருந்தையும் சேர்த்து நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சியும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றாரு அவரு? மிக்க மிக்க நன்றி பீர்பால். ஆனா நான் உடனே விஜயநகரத்துக்கு போக வேண்டியது அவசியமானது. அது என்னன்னா, வைரங்களை தோண்டி எடுக்க வேண்டிய வேலை இன்னும் முழுமையா முடியல. கூடவே நான் இங்க வெறும் அரசருக்கு அன்பளிப்பு வழங்க மட்டும்தான் வந்தேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, கொஞ்சம் பாருங்களேன். எவ்வளவு அன்போட, எவ்வளவு மரியாதையோட அவங்க நம்மள இங்க இருக்க சொல்றாங்க. அதனால நாமளும் இங்க இருக்கணும். இல்ல இல்ல குருவே,
நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இப்ப விஜயநகரத்துக்கு போக வேண்டியது மிகவும் அவசியமானது. ஏன்னா நீங்க தான் விஜயநகரத்தின் சர்வ சிறந்த அறிவாளியாச்சே. நீங்க தான் வைரத்தை பார்த்தாலே அந்த வைரம் விலை உயர்ந்ததா இல்லையான்னு அரிதானதா இல்லையான்னு சொல்லிடுவீங்களே. அதனால நீங்க உடனே போயாகணும். அது உண்மைதான். உண்மைதானே? அங்க விஜயநகரத்தின் மிகப்பெரிய வைரங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க என் கூட வந்துதான் ஆகணும். வாங்க. வைரம், நடன பெண்கள் வைரமா இல்ல நடன பெண்களா? எப்படியாவது தத்தாச்சாரியாரை இங்க இருக்க வச்சிட்டோம்னா உண்மையை இவர் வாயிலிருந்து வர வைக்கிறதுலாம் ரொம்ப கடினமா இருக்காது. உண்மையிலேயே கிருஷ்ணா நதியில வைரம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். நான் யோசிச்சு முடிவு பண்ணிட்டேன் ஜெகம்பனா. நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நான் உங்களுடைய கோரிக்கையை நான் மறுக்க மாட்டேன். அட, அது எப்படி வரமாட்டேன்னு சொல்லுவீங்க? நீங்க என் கூட வந்துதான் ஆகணும். நான் வரமாட்டேன். அப்படி இவர் இருக்க விரும்புறாருன்னா இருக்கட்டும், நான் இவரை போக விட மாட்டேன். நான் இங்கதான் இருக்க போறேன். இல்ல இல்ல பீர்பால், இவர் என் கூட வந்துதான் ஆகணும். இல்ல இல்ல, இவர் இங்க இருந்தே ஆகணும். இவர் என் கூட வர வேண்டியது அவசியமானது பீர்பால். அட, இவர் எங்க விருந்தாளியா இருக்க ஏத்துக்கிட்டாரு. வாங்களேன் குருவே. குருவே இருங்க. ஐயோ, அம்மா, என்னாச்சு? பாருங்க ஜெகம்பனா, தெரிசங்க மாதிரி என்னோட தோள்கள் மாட்டிக்கிச்சு. என்னோட கைகளை கீழே இறக்க முடியல. இப்ப நான் என்ன பண்றது? குருவே, இந்த மாதிரி நிலைமையில நீங்க கண்டிப்பா பயணிக்கவே முடியாது. நீங்க இங்கேயே இருக்கிறதா நல்லது. இல்ல பீர்பால், இவர் விஜயநகரத்துக்கு வர வேண்டியது ரொம்ப அவசியமானது. ராஜ வைத்தியர் இருக்காருல்ல, அவர் இவரை சரி பண்ணிடுவாரு. எங்க ராஜ்யத்திலயும் தான் சர்வ சிறந்த வைத்தியர்கள் எல்லாம் இருக்காங்க. ராஜ வைத்தியரோட சிகிச்சை தான் இவருக்கு நல்லா கேட்கும். அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் இங்க இருக்க விரும்புறேன், அவ்வளவுதான். சரி குருவே. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணரோட செய்கையை வச்சு பார்த்தா இங்க என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு போல. சரி சரி, ஜெகம்பனா, ஜெகம்பனா, அது வந்து நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். நான் எடுத்திருக்கிற முடிவு என்னன்னா, நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட இப்பவே விஜயநகரத்துக்கு போக விரும்புறேன். ஷேன்ஷா அவர்களே, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. என்னாச்சு? ஷேன்ஷா, உங்களோட அறையில வச்சிருந்த வைரம் பதிச்சிருந்த உங்களுடைய வாளையும் வாளோட உரையையும் காணோம். என்ன? எப்படி பால் இருக்கிற மண்பானை உடைஞ்சு பூனைக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமோ அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு காதலிக்கிற அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. என்ன தாத்தா இங்க விஜயநகரத்திலேயே இல்ல. ஆனா இவள பாரு, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. தரையில என்ன? ஆமா, என்னதான் அமரப்பள்ளி, நீ தரையில பூக்களை தூவி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சா, ஆனா நீங்க எண்ணெயை கொட்டி வச்சிருக்க. ஆமா, நீ என் கிட்ட வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எண்ணெய் ஊத்தி வச்சேன். அடியோ பைத்தியக்காரி, உன் அப்பாவோட காதுக்குள்ள கண்டதைய சொல்லி இந்த விஜயநகரத்தை விட்டு அனுப்பி வச்சதே நான் தான், உன்கிட்ட வரணுன்றதுக்காக தான். ஆனா நீ என் கிட்ட வரதா நான் விரும்பல பாஸ்கர். ஏன்னா தண்ணி இல்லாம குளிக்கவே இல்லையா? அட, நான் மட்டும் இப்ப என்ன தண்ணியா கேட்டேன்? எனக்கு இப்போ காதல் தாகம் தான் இருக்கு. நீ வெக்கப்பட்டதெல்லாம் போதும். உனக்கு புரியவே மாட்டேங்குது. அட, இதுல புரிஞ்சுக்க என்ன இருக்கு? பாரு,
இப்ப உன்னால என்ன உன்கிட்ட வரத தடுக்க முடியாது. நில்லு, என்கிட்ட வராத. பாஸ்கர், தண்ணி இல்லாததுனால நான் குளிக்கவே இல்ல. நான் மட்டும் குளிச்சிட்டு வந்திருக்கேனா என்ன? விழப்போறேன், நில்லு. நீ என்கிட்ட வந்துதான் ஆகணும்னா அதுக்கு நீ எனக்காக தண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு வரணும். நிலவு நட்சத்திரத்தை கேட்டிருந்தா கூட அது கொண்டு வரதுக்கு சாத்தியம் இருக்கு. தண்ணிக்கு எங்க போவேன்? உனக்கு தெரியும்ல, மொத்த விஜயநகரத்திலயும் தண்ணியே இல்ல. அட இருக்கே. இருக்கா? எங்க? மகாராணியோட மாளிகையில நிறைய தண்ணி இருக்கு. அதுல அவங்க நிறைய தண்ணிய சேகரிச்சு வச்சிருக்காங்க. அங்க போய் எனக்கு தண்ணி கொண்டு வா. ஆனா மகாராணி அந்த குளத்துக்கு நாலா பக்கத்துல காவலர்களை நிறுத்தி வச்சிருப்பாங்களே. நான் தான் சொல்லிட்டல, வேற எதையும் கேட்க விரும்பல. நீ போய் எனக்கு தண்ணி கொண்டு வர வரைக்கும் நான் உன்னை பார்க்க போறது இல்ல. அமரப்பள்ளி, கொஞ்சம் கேளு. அட, சொல்றது கேளு அமரப்பள்ளி. அட, தூங்கிட்டா. ஐயோ, ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் தண்ணி. இப்ப என்ன பண்றது? ஆனா ஏதாவது பண்ணிதானே ஆகணும். என்னோட பரம்பரை வாளும் அதனுடைய உரையும் எங்க போயிருக்க முடியும்? ஷெஹன்ஷா, ஒருவேளை வால் மேல பதிக்கப்பட்டிருந்த வைரத்துக்கு ஆசைப்பட்டு அதை யாராவது திருடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷஹன்ஷா, ஆண்டவர் என்னுடைய பிரார்த்தனையை கேட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க பீர்பால்? என்னோட பரம்பரை வாள் திருடு பொண்ணுன்னு தான் நீங்க அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை பண்ணீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன பிரார்த்தனை பண்ணிருந்தேன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்து பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க இருந்து போக கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். இப்போ நீங்க இங்க இருந்து போக முடியாது. ஏன்னா இந்த மொத்த பாரதத்துக்குமே இந்த விஷயம் தெரியும். எந்த இடத்துல பிரச்சனை தோன்றதோ அந்த இடத்துல ராமா இருப்பாருன்னு. அவர் இருக்கணும்னா இருக்கட்டும். ஆனா நான் இங்க இருந்து விஜயநகரத்துக்கு கிளம்பி போறேன். நீங்க எப்படி அப்படியெல்லாம் போக முடியும்? இருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அப்படி நீங்க குருஜி எங்க இருந்து கூட்டிட்டு போக விரும்புனீங்கன்னா, எங்க ஷெஹன்ஷாவோட வைரங்கள் நிறைஞ்ச வாளையும் உரையையும் யாரு திருடினாங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சாகணும். சரிதானே ஷெஹன்ஷா? எனக்கு தெரியும் பட்டு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க மட்டும் அந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா ராஜகுருவை உங்களுடைய விஜயநகரத்துக்கு தாராளமா கூட்டிட்டு போலாம். ஒருவேளை அந்த திருடனை கண்டுபிடிக்கிற முயற்சியில நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட குருஜி இங்கேயே தான் இருக்க வேண்டியதா இருக்கும், நிரந்தரமா. என்ன என்ன? ஆமா, நீங்க இங்கே இருந்து என்னுடைய அரசபை இசை நிகழ்ச்சிகளை அனுபவிப்பீங்க. நான் போறதுக்கு எனக்கு அனுமதி வழங்குங்க. நான் போகணும். நில்லுங்க குருவே, அப்படியெல்லாம் நீங்க போக முடியாது. இப்போ நீங்க திரும்பி போறது பண்டிதர் ராமகிருஷ்ணர் கையில தான் இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சொல்லுங்க, இந்த சவாலை நீங்க ஏத்துக்கிறீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஞாபகம் இருக்கட்டும், என்னால மட்டும் இங்கிருந்து வர முடியலன்னா அப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அப்படியா? என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி நிலைமையில என்ன மிரட்டுறது உங்களுக்கே ஆபத்தாயிரலாம் குருவே. சரிதான், நான் இந்த சவாலை ஏத்துக்கிறேன். சீக்கிரமே அந்த திருடன் யாருன்றதையும் கண்டுபிடிச்சிடுறேன். ராஜகுருவியும் இங்க இருந்து கூட்டிக்கிட்டு கிளம்பிடுவேன். ஜஹாம்பனா, உங்களுடைய வாள் உங்களுடைய அறையில இருந்து திருடப்பட்டிருக்கு. அப்படின்னா அதுக்கான அர்த்தம் அந்த திருட உங்களுடைய அறைக்குள்ள எந்த ஒரு தடங்களும் இல்லாம வரக்கூடியவனா தான் இருக்கணும். யாராவது சேவக சேவகியா கூட இருக்கலாம். அதனால உங்க அறைக்கு வந்துட்டு போகக்கூடிய அனைத்து நபர்களையும் மற்றும் உங்க அறைக்கு வெளியே காவல் காக்கிற எல்லாரையும், ஒவ்வொரு சேவக சேவகிகளையும் இங்க கூட்டிட்டு வாங்க. யார் அந்த திருட,
யார் திருடினது அதை இப்போ நான் இல்ல, என்னுடைய ஒரு நண்பன் கண்டுபிடிப்பான். எனக்கு தெரியும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த வாய்ப்பை எனக்கு தான் தருவீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா இல்ல. நான் உங்களை பத்தி இங்க பேசிக்கிட்டு இல்ல. அந்த நண்பர் வேற ஒருத்தர் இங்க. வேற யாரு உங்க நண்பர் இருக்காங்க? ஜஹாம்பனா, என்னுடைய நண்பரை இங்க கூட்டிட்டு வர உங்களுடைய அனுமதி வேணும். எந்த நண்பனை கூட்டிட்டு வர போறாரு? நீங்க எப்படிப்பட்ட நிபந்தனையை வச்சிருக்கீங்க பிர்பால்? பண்டிதர் ராமகிருஷ்ணர் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு உங்களுக்கு என்னலாம் தெரியும்? அவர் மட்டும் அவருடைய புத்திசாலித்தனத்தால திருடனை புடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் விஜயநகரத்தின் ராஜகுருவை இங்க இருந்து கூட்டிக்கிட்டு கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் நாம எப்படி விஜயநகரத்தின் ஆறுகள்ல வைர சுரங்கம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது? ஷஹன்ஷா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் புத்திசாலிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா இது ஒன்னும் விஜயநகரம் கிடையாது. இங்க அவருக்கு யாரையும் தெரியாது. இந்த நிலைமையில திருடனை கண்டுபிடிக்கிறது அவருக்கு ரொம்பவே சவாலா இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருடைய எந்த நண்பரை பத்தி அவர் பேசிட்டு இருந்தாரு, அதுவும் இங்க. எங்க போனார் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர்? அவரோட எந்த நண்பரை கூட்டிட்டு வர போயிருக்காரு? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன பண்றீங்க? இவன் தான் என்னுடைய நண்பன். இவனை கூட்டிட்டு வரதான் போயிருந்தேன். இப்ப இந்த நாய் தான் என்னோட விதியை முடிவு பண்ண போகுதா? என்ன நம்புங்க குருவே, இந்த பிரச்சனையை இப்ப இவன் தான் தீர்த்து வைக்க போறான். இதுக்கு முன்னாடியும் இவன் பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க பெரிய புத்திசாலின்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனா நீங்க என்னன்னா வேடிக்கையா நடந்துக்கிறீங்க. ஜஹாம்பனா, இது வேடிக்கையான விஷயம்லாம் இல்ல. என்ன நம்புங்க. என்னுடைய நண்பன் இந்த நாய் ஒரு சாதாரண நாய்லாம் இல்ல, ஒரு மாயாஜாலம் தெரிஞ்சவன் இவன். யாராவது ஒருத்தங்க அன்போட இவனுடைய முதுகுல தட்டி கொடுத்தாங்கன்னா இவன் அந்த மனிதனுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான். இப்ப அனைத்து சேவகர்களும் சேவகைகளும் ஒவ்வொருத்தரா இவனுடைய முதுகுல வந்து தடவி கொடுக்கணும். அதுல இருந்து திருடன் யாருன்றதை இவன் சொல்லிடுவான். அட என்ன நீங்க ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இங்க என்னோட சுதந்திரம் பணயத்துல இருக்கு. நீங்க என்னடா ஒரு நாயை வச்சு திருடனை கண்டுபிடிக்க போறீங்க? அப்படி இந்த நாய் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசின்னு நானும் பாக்குறேன். இங்க எனக்கு பாதுகாப்பே இல்ல. போதும் கத்தாத. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இன்னும் ஏன் தாமதிக்கிறீங்க? அப்போ திருடன் யாருன்னு உங்களுடைய இந்த நண்பன் கிட்ட கேளுங்க. சரி ஜெயஹம்பனா, நான் இப்பவே பாலு கிட்ட கேக்குறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க நாய பாலுன்னு சொல்றீங்க? குருவே, என்னுடைய நண்பனுடைய பேரு பாலு. ஒரு நாயோட பேரு பாலுன்னு எப்படி இருக்க முடியும்? ஜஹாம்பனா, உங்களுடைய வாளை யாரு திருநாங்கன்றதுக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பாலுவை பக்கத்துல இருக்கிற அறையில வைக்க போறேன். அதுக்கப்புறம் எந்த பணியாட்கள் எல்லாரும் உங்களுடைய அறைய பராமரிச்சு பாத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அவங்களுடைய வலது கையால ஒவ்வொருத்தரா பாலுவுடைய முதுக தடவி கொடுக்கணும். அவங்களுடைய தொடுதல் மூலமா உண்மையான திருடன் யாருங்கிறது பாலுவுக்கு தெரிஞ்சிரும். மற்றும் என்னுடைய நண்பன் அந்த தகவலை என்கிட்ட சொல்லிடுவான். போலாமா நண்பா? வா. ஜஹாம்பனா, உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு.
இப்ப என் நண்பன் கிட்ட பேசி உண்மையான திருடன் யாருங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். இது எப்படி சாத்தியமாக? நாய் சொல்லுமா? நாயால எப்பயாவது பேச முடிஞ்சிருக்கா என்ன? பேச முடியும் குருவே. இது ஒரு மாயஜால நாய்னு நான் தான் சொன்னேன்ல. ஒருவேளை உங்களை பத்தி ஏதாவது கண்டுபிடிக்கணும்னா அதையும் இது கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்லிடும். அப்படியா? ஓ ஆ ஆ ஆ ஜஹாம்பனா, திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. அந்த திருடன் யாருன்னு என் நண்பன் என்கிட்ட சொல்லிட்டான். இப்ப அந்த திருடனே முன் வந்து நின்னுட்டா அது அவங்களுக்கு நல்லது. இல்லனா நான் அவங்க கிட்ட போக வேண்டியதா இருக்கும். அப்ப சரி, எல்லாரும் அவங்க உங்களுடைய கையை நீட்டுங்க. ஜஹாம்பனா, உங்களுடைய வைரங்களை பதிச்ச வாளையும் உரையையும் திருநவங்க உங்க முன்னாடிதான் இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை எப்படி உங்களால இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? ஜஹாம்பனா, என்னால இந்த விஷயத்தை முழு நம்பிக்கையோட மட்டும் இல்ல, ஒரு உறுதியான ஆதாரத்தோடையும் நிரூபிச்சு காட்ட முடியும். ஏன்னா என்னுடைய இந்த நண்பன் ஒரு மாயாஜால நாய்லாம் இல்ல, ஒரு சாதாரணமான நாய் தான் இவன். நான் இவனுடைய முதுகுல ஒரு வாசனை திரவியத்தை தடவி இருந்தேன். இன்னொரு விஷயம், யார் இங்க திருடன் இல்லையோ அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருந்திருக்காது. அதனால யாரெல்லாம் இந்த திருட்ட பண்ணலையோ அவங்க இந்த நாயுடைய முதுகுல பயப்படாம தடவி விட்டுருப்பாங்க. ஆனா எந்த ஒரு நபர் இவன் உண்மையிலேயே ஒரு மாயாஜால நாயின்னு நம்பி இருப்பாங்களோ, இவன் திருடனை கண்டுபிடிச்சிருவான்னு நினைச்சிருப்பாங்களோ, அவங்க இவனுடைய முதுக கண்டிப்பா தடவி விட்டுருக்க மாட்டாங்க. அந்த நபர் யாருன்னா இவரு. வெறும் இவரோட கையில இருந்து மட்டும்தான் அந்த திரவியத்தின் வாசனை வரல, மத்த எல்லார் கையில இருந்தும் வருது. ஷஹன்ஷா, 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 என்ன மன்னிச்சிருங்க ஷஹன்ஷா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டேன் ஷஹன்ஷா, நான் ரொம்ப பெரிய தவறு செஞ்சிட்டேன். பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பிரமாதம். கடந்து வந்த இத்தனை ஆண்டுகள்ல உங்க புத்திசாலித்தனம் குறையலன்னு திரும்ப நிரூபிச்சு காட்டிட்டீங்க. சொல்ல போனா உங்க அனுபவம் உங்களை இன்னும் புத்திசாலியா தான் ஆக்கியிருக்கு. ஷெஹன்ஷா, நீங்களே பாத்தீங்களா, இதனாலதான் இந்த மொத்த பாரதமும் பிரச்சனை உருவாகிற இடத்துல ராமா தோன்றிடுவார்னு சொல்றாங்க. ஆஹா, வா, பிரமாதம், சுபானல்லாஹ், மாஷா அல்லாஹ். சரி பீர்பால், இப்பவாது நானும் ராஜகுருவும் கிளம்புறதுல உனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். என்ன அனுமதி வழங்குங்க. திரும்பி போய் வைரங்களோட வேலையை வேற பார்க்கணும்ல. யாருக்கு தெரியும், இன்னும் நிறைய வைரங்கள் கூட கிடைச்சிருக்கலாம். ஜஹாம்பனா, எனக்கு அனுமதி வழங்குங்க, போலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
ஆகாயம், காற்று, தண்ணீர் இது எல்லாமே இயற்கை தந்தது. மனிதனுக்கு இதை தடுத்து நிறுத்த எந்த உரிமையும் இல்லை. அதனால நான் அணையின் தண்ணிய திறந்து விட்டுட்டேன். அட இல்ல இல்ல ஜெகம்பனா, எங்களுக்கு தண்ணி எல்லாம் வேண்டாம். எங்களுக்கு வைரம் தான் வேணும். என்ன குருவே, ஒருவேளை தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா வைரங்களை எப்படி எடுக்கிறது? என்ன மன்னிச்சிடுங்க, நான் அணைய திறந்துதான் ஆகணும். இப்போ உங்களோட விருப்பம் என்னவோ அதுவே சரி ஜெகம்பனா. அனுமதி வழங்குங்க. ஷெஹன்ஷா என்ன காரியம் பண்ணியிருக்காரு? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.